இருந்தா சொல்லு ஜோஷ்மா. என்ன இருந்தாலும் நம்ம வீட்டில் வந்து உட்கார சுகமே சுகம்தான். எங்கே போனாலும் நம்மளுக்கு இந்த நிம்மதி கிடைக்க மாட்டேங்க பாத்தியா. அது உனக்கு, எனக்கெல்லாம் அப்படி இல்லை. நான் எங்கே இருந்தாலும் நிம்மதியாக தான் இருக்கும். இது என்ன உனக்கு வித்தியாசமாக இருக்கு? எல்லாரும் வெளியே போயிட்டு வந்தோன்னா நம்ம வீட்டுக்கு எப்படா போவோன்னு இருக்குன்னு தான் நினைப்பாவ. நீ புதுசால சொல்கிறா. எனக்கு இங்கே இருக்கிறத விட எங்கள் அம்மா வீடு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதுவும் மாமியார் கேள்வி மூஞ்சை பார்த்தா டென்ஷன் ஆகுது. எனக்கு பிபி ஏறி போகுது. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. இந்த மாதிரி வீட்டில் இருக்கும் போதே உனக்கு வெளியே போனால் நிம்மதியாக இல்லை, தூக்கம் வரலன்னு சொல்லுது. இன்னும் மாமியார் நல்லாதான் கிடைச்சிடுச்சுன்னா நீ வெளியே போவாது போல் இருக்கே. நான் உங்ககிட்ட நிம்மதியாக இருக்குன்னு தான் சொன்னேன். தூக்கம் வரலன்னா சொல்லிட்டு இருந்தேன். எங்கே இருந்தாலும் எனக்கு தூக்கம் வந்துடும். சரி சரி, லேட் ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு கிளம்புது. என்னது வீட்டுக்கு போறியா? அதெல்லாம் முடியாது. நான் தான் சொன்னோம்ல நீ இங்கே தான் இருக்கணும்னு. அப்புறம் என்ன வீட்டுக்கு போறேங்க? மாமியார் வர எப்படி 2-3 நாள் ஆகும். அது வரைக்கும் நிம்மதியாக ஜாலியாக இருந்துட்டு போகலாம். இரு. ஜாலியாக இருக்கணுமா? உன்னையே தண்ணி எடுத்துகிட்டு வரதான் கூட்டிகிட்டு வந்திருக்குது. நீ தண்ணி பிடிக்க தான் வந்திருக்குது. அப்புறம் இங்கே ஜாலியாக இருக்கிறது. மாறி மாறி 2 பேரும் தண்ணி தூக்க வேண்டியது தான். நீ எல்லாம் ஒன்றும் தூக்க வேணாம். நீ இங்கே இருந்தால் போதும். நானே எல்லாத்தையும் தூக்கிடுவேன். வேணாம் வேணாம், நீ இருந்துக்கோ. தண்ணியெல்லாம் வந்த அப்புறமும் நான் வருது. அது வரைக்கும் எங்கள் அம்மா வீட்டிலே நான் இருந்துக்குது. தண்ணி இல்லாததெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க தண்ணி எடுத்துட்டு வந்து லாரியில் ஊத்துறேன்னு இருக்காவ சம்பில். அப்புறம் என்ன? நியூஸில் வேற மழை வரும் மழை வரும்னு சொல்லியிருக்கான். இருக்கிற வெக்கையை பார்த்தா மழை வரும்னு நினைக்கிறேன். மழை வந்தால் நம்மளுக்கு தண்ணி ஏறி போயிடும். நீ ஏன் கவலைப்படுற? இரு. தண்ணி கோசம்லாம் நீ ஒன்றும் போக வேணாம். இன்னும் பேச்சு முடியலையா உங்களுக்கு? சரி கலை, நாளைக்கு வந்துருவான். மோட்டர் ரெடி பண்ணிடுறேன்னு சம்பில் ஏற்றி இப்படி டேங்க்ல ஏற்றிடுவான். மழை வரும்னு இருக்கான் இல்லைங்க நியூஸில். ஒரு 2-3 நாள் பார்ப்போம். மழைகில வரலைன்னா அப்புறம் பண்ணலாம். எதுக்கு வீண் செலவு? நானே அதெல்லாம் தண்ணி எடுத்துருவேன். வாசல்லே தெரு பைப்பு இருக்கு, எடுத்த காணாதா? அதுக்கு போட்டு எதுக்கு? எவ்வளோ தண்ணியை சுமந்துட்டு கிடப்பா? சும்மா இரு. நீ நாளைக்கு வர சொல்லியிருக்கேன், அவன் வரட்டும். அவரே போடுறேன்னாலும் நீ போடாதேன்னு சொல்லும் போல் இருக்கு. உனக்கு எங்கேயா அறிவு இருக்குதா, புத்தி இருக்குதா? அதுதான் வர சொல்லி இருக்குது இல்லையே. அப்புறம் என்ன உனக்கு? நீ வேற, நீ தான் அறிவு கிடத்தனமா பேசிட்டு இருக்கா. இங்கே மட்டும் மோட்டர் ரெடி பண்ணியாச்சுன்னு தெரிஞ்சதுன்னு வெயி, மறு நிமிஷமே மாமியார் வந்து இங்கே நிற்கும் பார்த்துக்க. 2-3 நாளாச்சு அது தொல்லை இல்லாமல் நிம்மதியாக இருக்கலான்னு தான் பார்த்தேன். அதுக்கு தான் இப்படி சொன்னேன். அது கொடுமைக்கு நான் எவ்வளோ வேணாலும் தண்ணியே எடுத்துருவேன் பிள்ளை. மாமியார் மேலே அவ்வளோ பயம் இருக்குதோ உனக்கு? பயம்லாம் ஒன்றும் இல்லை. நல்லா கேள்வி கேட்டு தான் போடுவேன். நிம்மதியாக இருக்க முடியாது, அதுக்கு தான். வேற என்ன? சரி, அது வர்ற வரைக்கும் ஒரு 2-3 நாள் நிம்மதியாக இருந்துக்கலாம்ல, அதுக்கு தான். ஏ கலை, சரியான மழை. பார்த்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல இருக்கிற வெக்கைக்கு மழை கொட்ட போகுதுன்னு. சரி சரி, எப்படியோ தண்ணி வந்தா சரிதான். மழை வருதா? ஏ பகவான், நான் இப்போ எப்படி வீட்டுக்கு போகிறது? நான் தான் சொன்னேன்ல, இனிமே நீ இங்கே தான். தண்ணியும் வந்துடும் பாரு காலையிலே.